இயேசு என் மகனை குணமாக்க வேண்டும் என்று இயேசு தனிமையாக ஜெபம் பண்ண மலைக்கு போய்விட்டார். அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுடைய சீஷர்கள். அவர்களுக்கும் பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். எண்ணெய் பூசி வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் போய் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகர் விடுதலை பெறுவதற்கு தேவன் இவளை பயன்படுத்தினார். இதெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுனுடைய சீஷரிடத்திலே வருகிறான். அவர்களால் அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அந்த ஆவிக்கு விரோதமாக ஜெபிக்கிறாங்க, அதை விரட்ட முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஆவி போகவில்லை, அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே உண்டாகிறது. ஏன் ஏசு அற்புதம் செய்கிறான்றீங்க, அவருடைய நாமத்தை சொன்னால் பிசாசு போயிடும்ன்றீங்க, போகலையே என்பதாய். அப்போ இயேசு இறங்கி வருகிறார் மலையிலிருந்து. என்ன விஷயம் என்று கேட்கிறார். அந்த தகப்பன் சொல்லுகிறான், என் மகனை ஒரு அசுத்த ஆவி அலைக்கழிக்கிறது, ஒரு செவிட்டு ஆவி, ஊமையான ஆவி என் மகனை வேதனைப்படுத்துகிறது. தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளி அவனை கொல்லுவதற்கு அந்த ஆவி போராடுகிறது. உங்கள் சீஷரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த ஆவியை துரத்திவிட முடியவில்லை என்பதாக அவருக்கு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு தன் சீஷரை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு ஆண்டவர் தன் சீஷர்களை கடிந்து கொள்ளுகிறார். அதன் பிறகு அந்த தகப்பனோடு பேசுகிறார். இது இவனுக்கு உண்டாக எவ்வளோ காலமாயிற்று. அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதலே அந்த ஆவி அவன் மேலே வரும்போது நெருப்பில் தள்ளி கொல்ல பார்க்கிறது, தண்ணீரிலே மூழ்கடித்து அவனை கொல்ல பார்க்கிறது. அது ஒரு கொலை வெறியின் ஆவி, உயிரை எடுக்கும்படி போராடுகிறது, என் மகனை காப்பாற்றுவதை பெரும்பாடாய் இருக்கிறது என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்கள் மேல் மனதுருகி என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்பதாய் கேட்கிறான். இயேசுவனிடத்தில் வந்தான். இயேசுவனிடத்தில் ஜெபமும் பண்ணினா, நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா என் பையனுக்கு செய்யுங்க என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவர் சொல்லிட்டு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்